ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தங்கம். ஐயோ பொன்மங்கி பசும் பொன் மாறி சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே. புலம்பல் 4வது அதிகாரம் 1வது வசனம். தங்கம் என்ற உலோகம் பற்றி வேதாகமத்தில் முதலாவது எங்கு காணப்படுகின்றது தெரியுமா? தங்கம் என்ற வார்த்தைக்கு வேதாகமத்தில் பொன் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்விடத்திலே பொன் விளையும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 11வது வசனம். 1977 ஆண்டு அமெரிக்கா தேசத்தின் கலிபோர்னியா மாநிலத்தில் பால்சன் என்பவரால் உலோகத்தை கண்டுபிடிக்கும் கருவி மூலம் தங்கக்கட்டி ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதன் எடை 4.9 கிலோகிராம் ஆகும். அவர்கள் அதை இயற்கை சரித்திர அருங்காட்சியகத்திற்கு வெகுமதியாக கொடுத்து விட்டார்கள். இதுதான் உலகத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட மிக பெரிய தங்கக்கட்டியாகும். பொதுவாக 860 கிலோ எடையுள்ள தங்கத்தாது உள்ள பாறையில் 30 கிராம் அளவே தங்கம் கிடைக்கும். இந்த செய்திகள் அனைத்தும் 2013 ஆண்டு எழுதப்பட்டது ஆகும். ஆரம்ப காலத்தில் இருந்தே தங்கத்தினால் செய்யப்பட்ட காசுகள் புழக்கத்தில் இருந்திருக்கின்றன. பின்னர் அதன் விலை மதிப்பு கூடினதினால் அவைகள் திரும்ப பெறப்பட்டு வேறு உலோக காசுகள் புழக்கத்திற்கு வந்தன. மனித சரித்திரத்தில் 2011 ஆண்டு கணக்குப்படி 17,13,00,000 கிலோ தங்கத்தை வெட்டியெடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. 1 கிலோ தங்கம் இன்றைய சந்தை மதிப்பில் சுமார் 15 கோடிக்கும் மேலாக என்று வைத்துக் கொண்டால் 17,13,00,000 கிலோ தங்கத்தை பெருக்கி பார்த்தால் எவ்வளவு என்று பார்த்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, 2011 ஆண்டு கணக்குப்படி 17,13,00,000 தங்கம் இருந்தது என்றும், இப்பொழுது 15 ஆண்டுக்கு பிறகு எவ்வளவு தங்கத்தை எடுத்திருப்பார்கள் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாடும் தங்களது ரிசர்வ் வங்கியில் தங்கத்தை இருப்பு வைத்துள்ளன. முதலிடத்தில் அமெரிக்கா உள்ளது. இந்த செய்திகள் அனைத்தும் 2013 ஆண்டு எழுதப்பட்டது. அமெரிக்காவில் 81,33,000 கிலோ தங்கம் உள்ளது. 11வது இடத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் 5,57,700 கிலோ தங்கம் உள்ளது. இந்திய மக்களிடம் 1,80,00,000 கிலோ தங்கம் நகைகளாகவும் தங்க நாணயமாகவும் இருக்கின்றன. இந்தியாவிற்கு அடுத்தபடியாக சீன மக்களிடம் 60 லட்சம் கிலோ தங்கம் உள்ளது. ஏழை நாடு என்று அழைக்கப்படும் இந்தியாவில் உபயோகமற்ற வீடுகளிலும் உடம்பிலும் பெருமைக்காக உறங்கும் தங்கத்தின் மதிப்பு எத்தனை லட்சம் கோடியாக இருக்கும் என்பதை நீங்களே கணக்கெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எழுத்தாளர்கள் இந்தியர்களை தங்க பைத்தியம் என்று அழைக்கின்றனர். உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து. யாக்கோபு 5வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் ஒரு தங்க பைத்தியமா? தங்க வீதியுள்ள பரம எருசலேமுக்கு ஆயத்தமாவோரே ஜாக்கிரதை. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.